அவர்களுக்கு மற்றும் நன்றியை கொண்டிருக்கும் சதீஷ் பாபுவை முதல் கடமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பொங்கல் கலந்து கொள்ள நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நான் என்ன பேசுறேன் தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஐயா ரொம்ப சிறப்பாக பேசிவிட்டார். இந்து சனாதனத்தை பற்றி ரொம்ப அருமையாக பேசிவிட்டார். அதுக்கு எடுத்திருக்கிற அவசியம் நான் இன்னும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் இந்த அருமனை என்ற ஊரில் உங்களை சந்திப்பதில் பெரும் அறிவில்லை. அருமை அரு என்றால் அருவமாகி உருவமாகி என்ற சிவபெருமானை குறிக்கும். மனை என்றால் அழகான மனைகளை குறிக்கும். அப்படிப்பட்ட அருமனை என்ற ஊரில் நான் வந்து உங்களிடம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவதில் மிக மகிழ்ச்சி. அதுவும் இல்லாமல் நம்முடைய உறவுகளாகிய சனாதனத்தின் உறவுகளை உங்களை சந்தித்ததில் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக தமிழும் பொங்கலும் ஒன்று என்று சொல்வார்கள். உலகத்திலேயே ஆதி மொழிதான் தமிழ் மொழி என்று எல்லாராலும் இன்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழி. இந்த மொழியின் சிறப்பை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பொதுவாக நான் யாரும் குறை கூறுவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். தமிழ் மொழி என்பது முதல் மொழி. இந்த மொழியில் இருந்துதான் கடவுள் தோன்றினான் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். பொதுவாக வேறொரு மதத்தில் ஐயா சுரேஷ் அவர்கள் சொன்னார்கள், முதலில் பிறந்த நபிகள் நாயகமாக இருக்கட்டும், இயேசுநாதர் இருக்கட்டும், எந்த மதத்தில் பிறந்தார் என்பது நமக்கு யாருக்குமே தெரியாது. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தோற்றுவிட்ட மதம் தான் அவர்கள் பிறந்து கொண்டிருக்கும் மதம். ஆனால் சனாதனம் என்ற ஒரு மதம் நம்முடைய வாழ்வியல், அது இந்து மதம் மிகப்பெரிய ஒரு வாழ்வியல். அந்த வாழ்வியல் தான் நம்மளை ஒன்றிட்டு சேர்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழோடு விளையாடும் மொழிதான், தமிழோடு விளையாடும் இந்து சனாதன தர்மம் தான். எதற்கென்றால் தேவாரம், திருவாசகம், தொல்காப்பியம் போன்ற திருக்குறள் போன்ற பல நூல்கள் தமிழில் இறைவனை புகழ்ந்து பாடிய பாடலை சொல்வார்கள். பொதுவாக இறைவன் நமக்கு கொடுத்தது மகாபாரதம், மனிதன் இறைவனுக்கு கொடுத்தது தேவாரம், மனிதனுக்கு கொடுத்தது திருக்குறள். இந்த மூன்று காவியங்களுமே எந்த தமிழ். இந்த காவியங்களை எல்லாம் உடைத்து எறிந்து கிரிப்டோக்கள் இங்கே கிரிப்டோக்களாக இந்த வந்து நம்மளை மாற்றி அமைத்து நம்ம காவியங்களை உடைத்து இருந்தார்கள். ஏனென்றால் அதாவது அருணகிரிநாதர், முருக பக்தர் அருணகிரிநாதர் பேசுகிறார், மொழிக்கு துணை மொழிக்கு துணை உன் நன்மொழி மொழி பாதங்கள் மெய்கின்றா மொழிக்கு துணை முருகா என்னும் தமிழ் நாமங்கள். அதாவது முருகா என்றால் ஒற்றை எழுத்து, முருகா என்றால் மொழிக்கு துணை முன்மொழி பாதங்கள் மெய்மிகுன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள். முருகா சிங்கிள் வார்த்தை, அதாவது ஒற்றை வார்த்தை. நாமங்கள் என்று அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். தமிழோடு அவர் விளையாடி இருக்கிறார். ஏனென்றால் அந்த தமிழர் திருநாளில் உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். முருகா என்றால் முகுந்தனை குறிக்கும், ரூ என்றால் ருத்ரனை குறிக்கும், கா என்றால் பிரம்மனின் நாபி கவலத்தில் பிறந்த பிரம்மனை, அதாவது விஷ்ணுவின் நாபி கவலத்தில் பிறந்த பிரம்மனை குறிக்கும். ஸோ இந்த